வெல்கம் டு பேங்கர் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன் டுக் a certain sum as loan from bank at rate of 10% simple interest per annumங்கிறாங்க. ஸோ அர்ஜுன்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் ஒரு எக்ஸ் அமௌண்ட் வாங்குறாரு. ஓகே, 10%க்கு என்ன அமௌண்ட் வாங்குறாரு? எக்ஸ் அமௌண்ட் வாங்குறாரு. ஸோ அர்ஜுன். ஓகே, அர்ஜுன் லென் த சேம் அமௌண்ட், அதே எக்ஸ் அமௌண்ட்டை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பாலாங்கிறவருக்கு கொடுக்குறாரு. ஓகே, பாலா அவர் எவ்வளோ ரேட் ஆஃப் பர்சன்ட்டில் கொடுக்குறாரு அப்படின்னா 14% கொடுக்குறாரு. ஸோ பேங்க்கில் ஒரு அமௌண்ட் வாங்குறாரு, அந்த அமௌண்ட்டை அப்போவே வந்து பாலாங்கிறவருக்கு கடன் கொடுக்குறாரு. பேங்க்கில் 10% வாங்கி பாலாங்கிறவருக்கு 14% கொடுக்குறாங்க. இஃப் அட் த எண்ட் ஆஃப் 5 years அர்ஜுன் மேட் ப்ராஃபிட் 800, ஹவு மச் வாஸ் ஒரிஜினல் சம்? ஸோ ஒரிஜினலாக எவ்வளோ வந்து பேங்க்கில் வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 4% கெயின் கிடைக்கும். 10% வாங்கி 14% கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 4% கிடைக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்? ஸோ இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணால் கிடச்சிருமா? ஸோ 20%. இந்த 20% தான் 800 அப்படின்னா 100% என்னவா இருக்கும்? ஸோ 5 மல்டிபிள் பண்ணால் கிடச்சிரும். ஸோ ஏன்னா இதை 5 மல்டிபிள் பண்ணலாம், இதையும் 5 மல்டிபிள் பண்ணால் 100 வந்துடும். இப்போ இதை 5 மல்டிபிள் பண்ணால் 100% கிடச்சிருமா? ஸோ 5 × 800 எவ்வளவு? 4000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000. A principal amount gives rupees 12,750. ஸோ பிரின்சிபல் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12,750 as SI for 7 year at the rate of 10% to get the same amount of interest of 10 year, what will be the rate of interestங்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ ஒரு சைடு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 year 10%. ஓகேவா? அப்படி வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 yearல என்ன பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P × R × T டிவைடட் பை 100 ஈக்குவல் டு P × R × T டிவைடட் பை 100. இது யூஸ்வலாக ஃபார்முலா. இது ரெண்டும் ஈக்குவலுங்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12750 வரும். 12750 வரும். இதுலேயும் 12750 வரும். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் டேரெக்டாகவே பியும் பியும். அப்போ ஆரும் டீயும் இருக்கும். சரிங்களா? இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிரும். ஸோ R × T ஈக்குவல் டு R × T. ஸோ ஒன்றில் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10%. டைம் என்ன? 7 year. ஸோ 10 × 7 எவ்வளவு? 70%. ஓகே, இன்னொன்றில் வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுக்கல, பட் டைம் வந்து 10 yearனு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 10 போட்டுக்கலாம். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 70/10. 70/10. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7%. ஸோ நம்ம இதை டைரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இதே கொஸ்டினை பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம். ஸோ 2 பார்ட் சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்லேயும் பிரின்சிபல் வந்து சேம் தான். சரியா? அப்போ நமக்கு வந்து பிரின்சிபலாக நம்ம இதில் மைண்டில் கால்குலேட்டே பண்ண வேண்டாம். 7 × 10 எவ்வளோ? 70%. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 10 yearல இங்கே என்ன பர்சன்டேஜ் போட்டால் ஈக்குவலாக இருக்கும்? அப்போ இந்த இடத்துல 7 போட்டால் தானே 70 கிடைக்கும். அப்போ 70 = 70 வரும். அப்போ 7 தானே போடணும். அப்போ ஆன்சர் வந்து டைரெக்டாக 7 நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி வேவ் வந்து எழுதி நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு மைண்டில் வந்து எடுத்த உடனே தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் பிரின்சிபல் சேம். ஸோ பிபி கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா R × T தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 × 10 எவ்வளோ? 70. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வெறும் 10 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே என்னவால் மல்டிபிள் பண்ணால் 70 கிடைக்கும். ஸோ 7ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும் தான் 70 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7%. வித்யா கேவ் ₹20,000 to பிரியா ஃபார் 5 years. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். வித்யா ஸோ எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 20,000 கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிரியா கொடுக்குறாங்க.
ஸோ எவ்வளோ நாள்னா 5 year. அண்ட் ருபீஸ் 30,000 டு விஜய். ஸோ விஜய்க்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க 30,000. யாருக்குன்னா விஜய். ஸோ எவ்வளோ நாள் அப்படின்னா 2 year. 2 year. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த சேம். ஸோ ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்குற அமௌண்ட் டிஃப்ரெண்ட், பட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சேம். அண்ட் சி ரிசீவ்டு 12,800 ஆஸ் எஸ்ஐ ஃப்ரம் போத். ஸோ ரெண்டு பேருக்கும் எஸ்ஐயில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 12,800. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஷினை நம்ம ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். ஒன்று ஸ்மார்ட் வேல சால்வ் பண்ணி ஈஸியாக நம்மளால் வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். வித்தின் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலான வேலை எப்படி சால்வ் பண்ணுறங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து P × RT / 100 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ 20,000 இன்ட்டு இயர் எவ்வளோ இயர் 5 year. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ டிவைடட் பை 100 ப்ளஸ் 30,000 இன்ட்டு 2 year நமக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியாது எக்ஸு. ரெண்டுமே சேம்ங்கிறனால ரெண்டுலேயுமே எக்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து டிவைட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது ரெண்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது 12,800 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இந்த 00 இந்த 00 கேன்சல் பண்ணலாம், இந்த 00 இந்த 00 கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் 00 இருக்குது, இதுலேயும் 00 இதுலேயும் 00 காமனாக கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 × 5 எவ்வளவு 10x, 3 × 2 எவ்வளவு 6x ஈக்குவல் டு 128. 16x ஈக்குவல் டு 16x ஈக்குவல் டு 128. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 8. ஸோ 8% தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 8%. இன்கேஸ் இந்த கொஸ்டினை நம்ம வேற ஒரு வேலை அப்ரோச் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்த உடனே ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறேன். இப்போ 8% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 5 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கும் 5 × 8 எவ்வளோ 40%. ஸோ 20,000ல் 40% எவ்வளவு 8,000. ஓகே, இது வந்து ப்ரீயாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது அதே இன்ட்ரெஸ்ட் தான் இதுக்கும் போட்டிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு 8% போட்டிருக்காங்க அப்படின்னா 2 yearக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் 16% வந்திருக்குமா? அப்போ 16% வந்து 30,000ல் எவ்வளவு 10% வந்து 3,000, 5% வந்து 1.5K 1500, 1% எவ்வளவு 300. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 4,800 கிடைக்குமா? அப்போ விஜயோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 4,800. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது 12,800 கிடைக்குதா? அப்போ 8% போட்டு நம்ம வந்து செக் பண்ணும்போது 12,500 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து டைரெக்டாக 8% நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ நிறைய வேலை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷனை பிக் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். வாட் பர்சன்ட் பெர் annum will be simple interest on a sum of money be 3/5 of the principal amount in 6 yearங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100% நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் 3/5 வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குங்கிறாங்க. ஸோ 3/5 என்ன 60%. ஸோ எவ்வளோ நாளில் வந்திருக்கு அப்படின்னா 6 yearல் வந்திருக்கு. 6 yearல் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1 yearக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 yearக்கு 60%னா 1 yearக்கு எவ்வளோவா இருந்திருக்கும் 10% தானே இருந்திருக்கும். அப்போ இந்த 10% வந்து 100ல் எவ்வளோ 10%. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன 10%. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம இப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, யூஸ்வலாக ஃபார்முலா என்ன P × R × T டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் எவ்வளவு இதில் 5. ஸோ 5 நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ R/100. டைம் வந்து இதிலே 6 yearன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 5 பார்ட்டில் 3 பார்ட் வந்திருக்கா. ஸோ 3. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுவாங்க R = 3 × 100 டிவைடட் பை
5 into 6. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். இதையும் கேன்சல் பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 10 கிடைக்கும். ஸோ 10%. ஸோ இந்த மாதிரி லென்த்தியாக போட தேவையில்லை, நம்ம ஸ்மார்ட்டாகவே திங்க் பண்ணலாம். ஸோ பிரின்சிபலுங்கிறது 100%, அதில் 3/5ங்கிறது எவ்வளோ 60%. 6 வருஷத்துக்கு 60% இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் 10% தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 10%. ஸோ நம்ம டைரெக்டாக மார்க் பண்ணலாம். A sum of money lent out SI amount to 7,000 after 2 yearsங்கிறாங்க. ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குறாங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து 7,000 மாறுது. ஓகே, அண்டு ₹14,000 ஆஃப்டர் ஃபர்தர் பீரியட் 5 இயர்ஸுங்கிறாங்க. ஆல்ரெடி 2 இயர்ஸ் இருக்குது, ஃபர்தர் 5 இயர்ஸ்னால் இப்போ என்னது 7 இயர்ஸ். சரியா? ஸோ இதை நம்ம கரெக்டாக அந்த வேர்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸுங்கிற அமௌண்ட் வந்து 7 இயர் கழித்து என்னவா மாறுது அப்படின்னா 14,000 மாறுதுங்கிறாங்க. 14,000 மாறுதுங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன 7,000. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இயர் எவ்வளோ 5 இயர். ஸோ 5 இயருக்கு வந்து 7,000 அப்படின்னா 1 இயருக்கு என்னவாக இருக்கும்? ஸோ 5ஆல் நம்ம டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 1400. ஸோ 1 இயருக்கு 1400. ஸோ பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த 7,000ல் 2 இயரோட இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணுமா? 7,000 மைனஸ் 1 இயருக்கு வந்து 1,400 இருக்கும். 2 இயருக்கு எவ்வளோ இருக்கும்? 2,800 இருக்குமா? ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4,200 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர். Priya borrow 1,000 rupees at 11% per annum SI. ஸோ இங்கே நம்ம பிரியான்னு எழுதிக்குவோம். ஸோ இதில் பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னா 1,000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 11% per annum. அண்டு ராகுல் borrows 780 at the rate of 15% per annum. So 15% per annum on SI. How many years will be the amount of debt Priya and Rahul will be equalங்கிறாங்க. எவ்வளோ நாள் கழிச்சு ரெண்டு பேரும் அவரோட அமௌண்ட்டும் ஈக்குவல் ஆகுங்கிறாங்க. ஸோ பிரியாவோட பிரின்சிபல், பிரியாவோட இன்ட்ரெஸ்ட், ஸோ இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ராகுலோட பிரின்சிபல் ப்ளஸ் ராகுலோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ஜென்ரல் வேலை போடலாம். அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வந்து சீக்கிரமாக கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம இது எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா 1000ல் 11% எவ்வளவு 110. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு சரியா 1 இயருக்கு. இதே மாதிரி 15%னால் எவ்வளோ வரும்? 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா 78, 5% எவ்வளோன்னா 39. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும்? 17,117 கிடைக்கும். சரிங்களா? 117 கிடைக்கும். ஸோ 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 117 கிடைக்குதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுல் வந்து பிரியாவை விட ஒரு வருஷத்துக்கு வந்து +7 வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறான். சரியா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவன் வந்து 7 ரூபா அதிகம் பண்ணுறான். பட் இங்கே பிரின்சிபலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000, இங்கே 780. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 220. இந்த யார் 220 வந்து அதிகமாக இருக்கா? பிரியா தான் அதிகமாக இருக்கா. பட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ராகுல் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறான். ஆனால் பிரின்சிபலில் வந்து ஆல்ரெடி வந்து பிரியா வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கா. அப்போ 220 வந்து பிரியா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கா. மொத்தமாக வந்து ராகுலை விட அதிகமாக இருக்கா. பட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இவன் வந்து 7 வந்து அதிகமாக இருக்கான். ஒவ்வொரு வருஷமும் இவன் 7 வந்து சம்பாதிக்க எத்தனை வருஷத்தில் வந்து அந்த 220 ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ 220/7. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 × 7 21. ஸோ ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ ஒரே 7 மீதி வந்து 3 இருக்கும். ஸோ வந்து 3/7 31 3/7 இயர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம லாஜிக்காக சால்வ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, பிரியாவோட பிரின்சிபல் அமௌண்ட்டை விட ராகுலோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? பிரியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதிகமாக இருக்கா? எவ்வளோ அதிகமாக இருக்கா? 220 வந்து அதிகமாக இருக்கா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியா வந்து 11% 1 இயருக்குன்னா 110 வந்து ஏர்ன் பண்ணுறா. ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 117. ஸோ இதில் யார் அதிகமாக இருக்கா? ராகுல் தான் வந்து +7 வந்து அதிகமாக இருக்கான். பட் ராகுல் வந்து ஒவ்வொரு வருஷமும் 7 ரூபா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து வரும்போது எப்போ வந்து இந்த ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா 220 நம்ம 7 போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணோம் அப்படின்னா 31 இயர் 3/7 டைம் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணால் தான் 2 பேரும் ஈக்குவல் ஆவாங்க. If the difference between simple interest and compound interest at 10% per annum rate of interest for 3 years is rupees 930, then find the sum ங்கிறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% per annum. டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 years. ஸோ சிஐக்கும் எஸ்ஐக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 930. ஸோ எஸ்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு 10% அப்படின்னா 3 இயருக்கு எவ்வளவு? 3 × 10 எவ்வளவு? 30%. சிஐ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 1 இயருக்கு 10% அப்படின்னா 3 இயருக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வேலை போடுவீங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம வேறு ஒரு வேலை பார்க்கலாமே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 2 இயர் கண்டுபிடிக்கும் போது இங்கே ஆக்சுவலாக கேட்டது 3 இயர். நான் ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 10 + 10 + 10 × 10 / 100. ஸோ இது வந்து நம்ம 2 இயருக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு இப்படி போடுவோம். ஸோ இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 1 × 1 1 தான் வரும். அப்போ 21%ன்னு வரும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லோரும் போடுவோம். 2 இயருங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்கன்னு வைங்களேன். இது 3 இயர் கேட்கும்போது இப்போ என்ன பண்ணுவோம்? 21 + 10 + 21 × 10 / 100 போட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போடுவீங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். இதே கொஷினை 2 இயருக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 10% இருந்துச்சோம்னா 10%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.1ன்னு எழுதலாம். 1 இயர்னா 1.1ன்னு நம்ம சொல்லிடலாம். இதே 2 இயருங்கும்போது 1.1 × 1. ஸோ 11 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? 121. ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்ம 2 டிஜிட் தள்ளி வைக்கிறோம். அப்போ 1.21. அப்போ இந்த 21ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 21%. அப்போ 3 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.1 × 1.1 × 1.1. அப்போ 11 கியூபோட வேல்யூ என்ன? 1331. அப்போ இங்கே 3 டிஜிட் தள்ளி பிடிச்சோன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 33.1%. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு என்ன வந்திருக்கும்? 10%னா 33.1%. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 3.1%. 3.1% தான் 930 அப்படின்னா 1% என்னவா இருக்கும்? ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். ஸோ 1% 300 அப்படின்னா 100% என்னவா இருக்கும்? 30,000 தான் இருக்கும். ஓகே, இது நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இதே கொஷினில் 3 வருஷத்துக்கு 20% கேட்டிருக்காங்க அப்படின்னா 1.2 × 1.2 × 1.2. ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கியூபோட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம எழுதலாம். 1.728ன்னு எழுதலாம். அப்போ 3 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72.8%. ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% எஸ்ஐ என்னவாக இருக்கும்? 60%. ஸோ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு? 12.8%. நம்ம ஈஸியாக வந்து டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ நம்ம ஸ்கொயரோட வேல்யூ அண்ட் கியூபோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ கியூபோட வேல்யூ வந்து ஒரு மினிமம் ஒரு 20 வரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட் எஃபெக்டிவ் இந்த மாதிரி வேலை நம்ம போட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவோம்? 21 வந்துச்சா, அடுத்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 + 10 + 21 × 10 / 100. இந்த மாதிரி லென்த்தி வேலை போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். If a certain sum become double in 3 years at certain rate of interest at CI, then in how many years it will become 16 times அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகுதாமா. ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x மாற 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே, தென் 16 டைமாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க.
ஸோ இதனோட ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஐயோடைய ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸில் 2 எக்ஸாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x இன்ட்டு 2 எவ்வளவு 4x, 4x இன்ட்டு 2 எவ்வளவு 8x, 8x இன்ட்டு 2x எவ்வளவு 16x. ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் 3 இயர்ஸ் வந்து டைம் ஆகிருக்கும். ஸோ 3 இயர்ஸ், ஸோ 3 இயர்ஸ். ஸோ மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 எவ்வளவு 12 இயர்ஸ். ஸோ எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து 16 டைமாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 12 இயர்ஸ். ராம் இன்வெஸ்ட் 2 sum of money A and B at 10% per annum and 20% per annum respectively at CI for 2 yearங்கிறாங்க. ஸோ ராம்ங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு நிதிலையும் பிங்கிற ஒரு நிதிலையும் சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஏல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 10% per annum. பியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% per annum. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் போத் த சம் இஸ், ஸோ ஏல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 5350 கிடைக்குதுங்கிறாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏ இன்வெஸ்ட். ஏல எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். இஃப் த டோட்டல் சம் ஆஃப் ஏ அண்ட் பி வாஸ், ஏல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டும் பியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு 20,000 கிடைக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ யூஸ்வலாக ஃபார்முலா வேலை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா P × R / 100^n. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ ஏல வந்து எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிங்கில் என்ன அமௌண்ட்டாக இருக்கும் 20,000 மைனஸ் எக்ஸ். டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000. ஸோ இங்கே ஒரு எக்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வருது. அப்போ ரிமைனிங் பியில் என்னவாக இருக்கும் 20,000ல் எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து பியோட பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோம் எக்ஸ் இன்ட்டு 10 / 100 எவ்வளோ இயர்ஸ் எடுக்காங்க 2 இயர் ப்ளஸ் 20,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 20 / 100 அதே மாதிரி 2 இயர்ஸ் எடுக்கனால 2 இயர் ஈக்குவல் டு 5350. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட் இல்லை ஏல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம லென்த்தியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 to 3 minutes ஆகிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி போட வேண்டாம், நம்ம வேறு ஒரு வேலை சால்வ் பண்ணலாம் இந்த கொஷினை. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இது ஜென்ரல் வே. பட்டு இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஏல வந்து 10% per annum. 2 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி போடலாம், நான் சொல்லியிருக்கல 1.1 × 1.1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 1.21 கிடைக்கும். அப்போ 21%. அடுத்தது பியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 20%. 2 இயருக்கு என்ன வரும் 1.2 × 1.2. அப்போ என்ன வரும் 1.44 வருமா 1.44. அப்போ 44%. ஸோ 44%. ஸோ 2% கண்டுபிடிச்சாச்சு. இது அலிகேஷன் மெத்தடில் போடும்போது மீன் வேல்யூ நமக்கு தேவைப்படும். ஸோ மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏவையும் பியையும் ஆட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5350 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ 5,000 வந்து பார்த்திங்கன்னா 20,000ல் எவ்வளவு 25%. ரிமைனிங் 350 இருக்குமா, அந்த 350ல் 200 வந்து 1%. மீதி எவ்வளோ இருக்கும் 150 இருக்கும். அந்த 150 வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000ல் எவ்வளவு 0.75%. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 26.75%. ஸோ இது அலிகேஷன் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 5.75 கிடைக்கும். இதில் இதை மைனஸ் பண்ணதுக்கு 5.75. அப்போ இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 17.25 கிடைக்கும். ஸோ இது 1 டைமு, இது
3 டைமு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எக்ஸாமில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா 3/4 இன்ட்டு 20,000 இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5,000 கிடைக்கும். 3 × 5 எவ்வளோ 15,000. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15,000. ஸோ நம்ம இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இந்த மெத்தடில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஃபார்முலா எழுதி இந்த மாதிரி பெரிய லென்த்தி கால்குலேஷன் போட்டு நம்ம போடுறதுக்குள்ளே நம்மளோட டைமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அலிகேஷன் மெத்தடில் போட்டு போயிடலாம். Sum of ₹343 become 512 in 3 years. At CI find the rate of interestங்கிறாங்க. ஸோ 343ங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 512 வந்து சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ நாளில் 3 இயரில். ஸோ அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 343 சரியா. ஸோ அமௌண்ட் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 3 இயரில் 512 மாறுது. ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே எத்தனை இயர் சொல்லியிருக்காங்களோ அத்தனை இயரால் நம்ம ரூட் எடுக்கணும். இப்போ 3 இயர் சொல்லியிருக்கனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்யூப் ரூட் எடுக்கணும் சரியா. க்யூப் ரூட் எடுக்கணும். அப்போ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். ஸோ இது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்டில் என்ன இருக்கும் P + I இருக்கும் மைனஸ் P ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா. அப்போ P + Iங்கிறது என்ன ஏவோட வேல்யூ என்ன 8 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ 7. ஸோ நம்ம மைனஸ் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். இந்த 1 தான் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா 1 தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ R = 1/7. 1/7 என்ன 14.28% ஆர் 14/2/7. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ டைரெக்டாக மார்க் பண்ணலாம். இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்லா பெட்டரான கண்டென்ட் கொண்டு வரலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.